அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில 5, 9ஆம் வீட்டில் அவயோக கிரகங்கள் இருந்தா பலன் எப்படி இருக்கும், அதுபோல 5, 9ஆம் வீடுகள்ல அவயோகி இருந்தா அந்த கிரகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு ஜாதகங்கள்லயும் 5ஆம் இடம்ன்றது ரொம்ப முக்கியமான பாவம். 5ஆம் இடத்துலதான் ஒரு மனிதனுடைய அதிர்ஷ்டம் இருக்கு. இந்த பிறவியிலே அந்த மனிதன் எத்தகைய உயரத்தை அடைவார் என்பதை 5ஆம் இடம் சொல்லும். ஒரு சாதாரண விஷயமாக சொல்லணும்னா, ஒரு மனிதர் கணிதத்திலே சிறந்து விளங்குகிறார்னா சாதாரணமாக ஒரு நிறுவனங்கள்ல கடைநிலையில ஒரு கிளர்க்கா கூட இருக்கலாம். அதே ஒரு மனிதர் கணிதத்தில் சிறந்து விளங்கி 5ஆம் இடம் வலுப்பெறும் பொழுது அவர் மிகப்பெரிய ஆடிட்டரா இருப்பார் அல்லது பெரிய பினான்ஸ் மினிஸ்டரா இருப்பார். அதுபோல ஜாதகங்களை உயர் மட்டத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, உயர் அமைவுகளிலேயே கொண்டு போய் சேர்ப்பதுன்னா செய்யும் சேவை ஒண்ணுதான், செய்யும் வேலை ஒண்ணுதான். ஒரே அறிவு கொண்ட சிந்தனை கொண்ட மனிதர்கள் பல உண்டு இந்த பூமியில. ஆனா ஒவ்வொருவரும் ஒரே மாதிரியான வேலையை செய்யறாருன்னா கண்டிப்பா இல்ல. ஒரு கோடிகளிலே பணம் பண்றார், ஒரு ஆயிரங்களுக்கு சிரமப்படுகிறார். ஒற்ற சிந்தனை, ஒற்ற அறிவு கொண்ட நபர்கள். அந்த ஒத்த சிந்தனையும் ஒத்த அறிவு கொண்டவர்களையும் ஒரு உயர்மட்ட சமூகத்திலே அல்லது உயர்மட்ட அங்கீகாரத்தில் கொண்டு சேர்க்கிறது தான் இந்த 5ஆம் இடம். அதனாலதான் 5ஆம் இடம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ். 3 உலகங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு கிரகம். முன்னோர்கள் யாருன்னு சொல்றது 5ஆம் இடம் தான். முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஜாதகருடைய மனமகிழ்ச்சி, ஜாதகருடைய ஆராய்ச்சி, பிரபஞ்சம் ஜாதகரிடம் பேசுவது 5ஆம் இடத்தின் மூலியமாகத்தான். இதெல்லாம் இந்த 5ஆம் இடம் உறுதிப்படுத்துது. அது போல எதிர்கால சந்ததிகளை இந்த 5ஆம் இடம் உறுதிப்படுத்துகிறது. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது ஜாதகருக்கு எதிர்பாராத பெரும் ஜாக்பாட் இந்த 5ஆம் இடத்துல இருக்கு. அப்ப அந்த 5ஆம் இடத்துல அவையகு. அது போல 9ஆம் இடம் சரி, ஜாக்பாட் இல்ல, அட்லீஸ்ட் ஜாதகர் வாழ்வதற்கு தந்தையினால் ஆதாயம் வேண்டும். தந்தை சரியான, பிறந்த குழந்தைக்கு தந்தை இருந்தா அடிப்படையில் தேவையான சில விஷயங்களை ஜாதகருடைய தந்தை பூர்த்தி செய்வார். அதுபோல சக மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் சரியான வயதுல கிடைக்குமான்றதை இந்த 9ஆம் இடம் தான் உறுதிப்படுத்துவது. 9ஆம் இடம் தான் ஒரு மனிதர் எந்த வயதில் எதை அனுபவிக்க வேண்டும் என்பதை சொல்லும். ஒருவெல்லாம் நல்ல பிரில்லியண்டான எஜுகேஷன் இருக்கலாம், ஆனா நல்ல வேலை அமைஞ்சிருக்காது. நல்ல வேலை அமைஞ்சிருக்கும், நல்ல திருமணம் அமைஞ்சிருக்காது. திருமணம் அமைஞ்சு ஏதோ ஒரு குறைகள் வாழ்க்கையில் இந்த 9ஆம் இடம் தான் ஏற்படுத்துது. எல்லாமே சரியான வயதுல ஒரு ஆவரேஜா தான் எஜுகேஷன் முடிச்சிருப்பார், ஒரு நல்ல ஜாப்ல இருக்கிறதா இருக்கட்டும், உடனே திருமணம் நடக்கிறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து வாழ்க்கையில் என்னென்ன சுபகாரியங்களோ அத்தனையும் நிகழ்ந்துறது இந்த 9ஆம் இடத்தின் வாயிலாகத்தான். அப்ப 9ஆம் இடம் ரொம்ப முக்கியம். தான தர்மம், தர்ம சிந்தனைகள் ஒரு மனிதனுக்கு இருக்கா, கருவை உள்ளம் கொண்டவரான்றது இந்த 9ஆம் இடம் உறுதிப்படுத்துகிறது. அப்படி இந்த 9ஆம் இடமும் ரொம்ப முக்கியம். இந்த 5, 9ஆம் இடங்கள்ல அவயோகி இருக்கிறார்கள். அவயோகினாலே ஒவ்வொரு லக்னத்திற்கும் முக்கியமாக ஒரு கிரகம் அவயோகி. அந்த கிரகம் ஆதிபத்திய ரீதியிலும் காரக ரீதியிலும் லக்னத்திற்கு அவயோகியாக இருப்பார். ஆதிபத்திய ரீதியிலும் காரக ரீதியிலும் அவயோகமாக அந்த கிரகம் இருக்கும். அந்த கிரகம் தான் அவயோக கிரகம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு கிரகம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த ஒரு கிரகம் 5, 9ஆம் இடங்கள்ல அமைஞ்சிருது. இந்த மனிதனாக இருந்தால் அதிர்ஷ்டம் வேணும், மனசுல சந்தோஷமா இருந்தால் தான் வாழ்க்கை வாழ முடியும். அனுதினமும் துன்பப்பட்டு இருக்கக்கூடிய மனம் வாழ்க்கையிலிருந்து விலகி கொள்ளவே தோணும். அந்த வகையில இந்த 5ஆம் இடத்துல அவயோகியா இருந்துட்டார்னா அவயோக யோகம் செய்வார். எப்படி எல்லாம் செய்வார், ஜாதகர பூர்வீகத்தை விட்டு வெளில அனுப்பிச்சு விட்டுவார். வேற பூர்வீகம், புதிதாக பூர்வீகத்தை ஜாதகர் உருவாக்குவார். அந்த புது பூர்வீகத்தின் மூலியமாக ஜாதகரை தண்ணீரை இல்லாமல் பொருளாதாரத்தை சேமித்து வெற்றி பெறுவார். அதற்கு காரணமும் இந்த அவயோகிகள் தான். ஆனா அப்படி வெற்றியை மட்டுமே தரணும், அந்த 5ஆம் அதிபதி வெளியூர் தூரதேசங்கள் சென்று வெற்றியை தரத்துக்கான அமையும் பார்க்க போறோம். 9ஆம் இடமும் அப்படித்தான். ஒரு குடியுரிமை இல்லாமல் வேறு நாடுகளிலே குடியுரிமை வாங்குவது. எந்த சூரிய ராஜ்யத்தில் பிறந்தார்களோ அந்த சூரிய ராஜ்யம் இல்லாமல் வேறொரு சூரிய ராஜ்யத்திலே ஒரு மனிதன் குடியுரிமை வாங்குவது. தந்தையினால் ஆகப்பட்ட லாபங்கள் எதுவின்றி ஜாதகர் சுயமுயற்சியினால் வெற்றி பெறுவதோ இந்த 9ஆம் இடத்தில் அவயோக கிரகங்கள் தான். அப்ப இந்த பதிவுல எப்படி 5, 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அவயோகி எப்பொழுது நன்மை செய்கிறார் அப்படின்றத பார்த்துடலாம். எப்படி இருக்கணும் நன்மை செய்யக்கூடிய விதின்றத பார்த்துடலாம். ஏனென்றால் கண்டிப்பாக ஒரு நாளில் பிறக்கக்கூடிய ஜாதகங்கள்ல மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் பிறக்கிறார்னா கண்டிப்பா அது 4 மணி நேரம் பிறக்கக்கூடிய ஜாதகருக்கு அந்த 5, 9ஆம் இடத்தை அது ஆளுமை செஞ்சிடும், ஏதாவது ஒரு கிரகம் ஆதிபத்திய ரீதியில. அந்த வகையில மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, அவயோக கிரகம் யார்? அவயோக கிரகம் புதன் தான். புதனே அவயோகியாக வருகிறார் மேஷத்திற்கு. காரகத்துல முரண்பாடு, வேகத்தை குறிக்கிறது மேஷ லக்னம், எதையா இருந்தாலும் துணிகரமா செய்யறது. ஆனால் புதன் என்பது தந்திரமாக செயலில் ஆற்றக்கூடிய வேகம், விவேகம், வீரத்தின் மூலியமா, வேகமும் வீரத்தின் மூலியமாக செயல்களை செய்வது மேஷம். ஆனா எதையுமே தந்திர போக்கோடு செய்வது புதன். லக்ன காரகத்திற்கு முரண்பட்ட கிரகம் அமைவு. அடுத்து 3, 6 அதிபதி ருணரோகத்தையும் முயற்சி பாவத்திற்கு 2 மறைவு பாவத்தை கொண்ட இந்த புதனே ஜாதகத்திற்கு அவயோகி. இந்த அவயோகி 5ஆம் இடத்துல இருக்கிறார், இந்த அவயோகி 9ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப எப்படி பலன் இருக்கும், இந்த புதனோடு சூரியன், குரு, இந்த 2 கிரகங்கள் இணைவோ பார்வையை பெற்றுட்டா இந்த அவயோகி அவயோகம் செய்யறது இல்ல.
அவயோக பலனை கொடுத்தாலுமே கூட இந்த கிரக தொடர்பில் இருக்கும்போது ஜாதகருக்கு அந்த வெளிநாடு தூரதேசங்கள் வேறு மாநில தொடர்புகள் அது போல கொடுக்குது. ஜாதக சுயமுயற்சியில வெற்றி பெற முயற்சியை கொடுக்குது. அப்ப லக்ன அவயோகியான புதன் 5-9 இருக்கும்போது குருவோ சூரியனோ தொடர்பில் இருக்குமாயின் ஜாதகருக்கு வெற்றி. மூணாம் பட்சமா ஒண்ணு எடுத்துக்கலாம், சுக்கிரன். ஆனா ஸ்தான பலம் சூரியன் குரு சுக்கிரன் தான் பெற வேண்டும், மாறா புதன் பெற்றிடக்கூடாது. உதாரணத்திற்கு இந்த 5-9 இருக்கும்பொழுது 5-9 இருந்தா பிரச்சனை இல்லை. 5-9 இருக்கும்பொழுது இந்த சூரிய குரு இந்த ரெண்டு தொடர்புகளோட இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் ரெண்டே எடுத்துக்கலாம், மூணாவது ஆப்ஷனே வேண்டாம். ஜாதகருக்கு யோகம் கண்டது எப்படியெல்லாம் யோகம் பண்ணுதுன்னா, பூர்வீகம் இல்லாத வெளியூர் தூரதேச அமைவுல ஜாதகருக்கு யோகம் பண்ணி கொடுக்கிறது. அப்ப சூரிய குரு தொடர்பில் 5-9 அமர்ந்த புதன் இருந்துட்டாருன்னா மேஷ லக்னக்காரருக்கு புதன் அவயோகம் பண்றது இல்ல, புதனினால் யோகம். 5-9 வீட்டில் உள்ள அவயோகி யோகங்களை செய்கிறார், வெளிநாடு தூரதேசங்கள் வேறு இடங்கள்ல பூர்வீக அமைவுல. ரிஷப லக்னம், ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவயோகி யார்? எந்த லக்னத்திற்குமே முதல்ல ஆதிபத்திய ரீதியில் இல்லாமல் காரக ரீதியிலே ஒரு மனிதனுக்கு அவயோகியாக மாறுகிறார். ரிஷப லக்னம் தான் மகிழ்ச்சியா இருக்கணும், பிறகு மகிழ்ச்சியா இருக்கணும், என்டர்டைன்மெண்ட் எண்ணங்கள், எதையுமே ஏலிசை நாடகங்கள் போன்று மகிழ்ச்சியாக வாழணுன்ற எண்ணம். அவயோகி யார் வருவார்? பொதுநல சிந்தனை, பிறரை முதலை பார்க்க வேண்டும், பிறருக்காகவும் செயல்பட வேண்டும், தன் மகிழ்ச்சியை விட பிறருக்கு கொடையாக இருக்க வேண்டும் எண்ணம் கொண்ட குரு. குருதான் முழு அவயோகி. காரகத்தில் முழு முரண்பாடு, 100% ஆப்போசிட், இரண்டுமே 100% சுபர். எனினும் குருவே காரகத்தில் அவயோகர். அப்ப முழு அவயோகராக குருவர். அதுக்கப்புறம் தான் ஆதிபத்திய ரீதியில அவர் 8ஆம் இடம் 11ஆம் இடத்தை எடுக்கிறார். ஆதிபத்திய ரீதியில 8-11க்கு அதிபதி ஆகிறார். அது அதன் பிறகு அஷ்டமாதிபத்தியம் என்ற அவயோக ஆதிபத்திய காரகத்தை எடுக்கிறார். இயல்பிலே அவயோகி என்பவர் லக்னத்திற்கு காரக பண்புகளுக்கு முரண்பட்ட காரகர் தான். அந்த வகையில குரு முழு அவயோகி. இந்த குரு பகவான் 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்துல இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருந்த ஸ்பெஷல் நீசம் பெற்றிருப்பார். 9 இருப்பது ஆரம்பத்துல நிறைய தடை. இந்த குருவோடு புதன் சனி தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த குருவை நல்லது செய்ய வைக்கிறார். இந்த குரு என்ன பண்றாருன்னா, வெளிநாடு தூரதேசங்கள் அல்லது பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல பணம் பொருளாதாரத்தை கொடுக்கிறார், வெற்றியை கொடுக்கிறார், மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார், புதுவிதமான யோகங்கள், ஜாதக சுயமுயற்சியில வெற்றி பெறார். அப்ப புதன் சனி தொடர்போடு இருக்கக்கூடிய இந்த குரு ரிஷப லக்னத்தில் பிறந்தவரை நல்ல பலனுக்கு மாற்றுகிறது. அவயோகியை யோகியாக மாற்றி ஜாதகருக்கு வாழ்க்கையில் பண பொருளாதாரத்தை கொடுக்கிறது, தன்னால் நிறைந்த ஆதாயங்களை ஜாதகருக்கு கொடுக்க கடமைப்படுகிறது. இது ரிஷப லக்னத்துல ஜனனித்த ஜாதகருக்கு ரிஷப லக்னம். அதுபோல மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மிதுன லக்னம் என நிறைய கேள்விகள். 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்திலே அவயோகிகள் இருக்கும்போது எப்படி இருக்கும்? அதை நாம சொல்றோம், இந்த காம்படிஷன்ல இருந்தா எந்த விதமான கெடுதலும் இல்லை. மிதுனத்தில் ஜனனித்த ஒரு ஜாதகம். மிதுனம் என்பது புதன், மறுபடியும் அதே கான்ட்ரவர்சியான விஷயம் தான். புத்தி சாதுரியத்தையும் செயல்திறனையும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டையும் விரும்பக்கூடியது இந்த மிதுனம். மிதுன லக்னம் அந்த மிதுனத்தின் அதிபதியினுடைய காரணம். அதற்கு எகென்ஸ்டா இருக்கிறது செவ்வாய் தான். வேகம், துடிப்பு, எதையுமே யோசிக்கலாம் தேவையில்ல, எடுத்தோம்னா உடனடியான ஆக்ஷன் தான். அடிச்சு எதையும் துவம்சம் பண்ணலாம், அடிச்சு எதையும் செயல்திறனால் செயல்படுத்தலாம், நின்று நிர்ணயித்து பொறுமையாக செயல்படக்கூடிய குணம் செவ்வாய்க்கு அல்ல, செவ்வாய்க்கு கிடையாது. எதையுமே செய்து காட்டணும், செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த வீரிய தீரியம் புதனுக்கு அப்படி அல்ல. நேர்மாறாக எதையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நிலைத்தும் எவ்வளவு காலமானாலும் காலம் தாழ்ந்தாலும் சரியான இடம்பொருள் அறிவு வரை பொறுமை காக்கக்கூடிய பண்பு. அப்ப முழு அவயோகியாக செவ்வாய் வந்துடுறார். ஆதிபத்திய ரீதியில 6ஆம் இடம் ருணரோகத்தை ஆளுமை செய்கிறார், 11ஆம் இடமான லாபத்தை ஆளுமை செய்கிறார். அப்ப இந்த அமைவுகள்ல ஜாதகத்திற்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், அதுபோல 9ஆம் இடத்திலே செவ்வாய் கும்பமனையிலோ துலாமனையிலோ இருக்கிறார். இந்த அவயோகி 5ல் இருந்துட்டாருன்னா என்ன பண்றார்? தனித்து இருந்தாருன்னா பிரச்சனை தான். தனித்து இருந்தாருன்னா அதிர்ஷ்டத்தை குறைக்கிறாரு. வாழ்க்கையில எல்லாம் போராடி பண்றோம், எதுவுமே சரியான வயதுல கிடைக்கிறது இல்லை. இது ஒரு புறம், சரியான வயதில் கிடைக்கிறது இல்லை, எல்லா அதிர்ஷ்டம் தடை பண்றாரு. ஆனால் பிறகு கிடைச்சாலும் நிலைச்சு கிடைக்கிறது. பிறகு அதிர்ஷ்டம் குறைவாக ஆரம்பத்தில் இருந்தாலும் பிற்பகுதி வாழ்க்கையில பெரும் அதிர்ஷ்டம் செய்யக்கூடிய விதி. இங்க அவயோகி 5-9 இருந்து சுக்கிர சனி தொடர்பை பெற்றுட்டாருன்னா ஜாதகருக்கு எல்லாம் உண்டு. ஜாதகர் பிற்பகுதியை யோகம் பண்ணுவார். 5-9 அமர்ந்த அவயோகி செவ்வாய் தனித்திருந்தா பிரச்சனை, தனிக்காமல் இந்த ஆதிபத்திய ரீதியிலே சுக்கிர சனியோடு தன் ஆதிபத்திய காரகங்களை பகிர்ந்து கொண்டால் யோகம். ஜாதகருக்கு பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள், பூர்வீகம் இல்லாத தூர தேசங்கள், வெளியிடத்துல குடியுரிமை, வேறு இடங்கள்ல கௌரவ பெயர் புகழ் அங்கீகாரம் இவங்களை கொடுத்து விடுகிறது. இது மிதுன லக்னத்துல ஜனனித்தவருக்கு. அதுபோல கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கடகத்தை பொறுத்தவரைக்கும் சந்திரன் எப்படி தாய்மை பண்பு கொண்டது, சுயநலம் இல்லாத பொதுநிலை கொண்டது, எதையுமே எல்லோருக்கும் கொடுக்கணுன்ற எண்ணத்தை கொண்டது. நேரெதிர் காரகத்தை யார் பெறுகிறார்? சனி பகவான். முதலில் தன்னை தற்காத்துக் கொள்வதும்
பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றி, அடுத்ததாகவும் முதலில் சிந்திக்கக்கூடியது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த சனி பகவானுடைய காரகம். அது யோக அவயோக நிலையை பொறுத்து மாறுபடும். எனினும் பொதுவான அமைவுல சனியே முழு எதிர்காரகம் கடகத்திற்கு. அப்ப சனிதான் முழு அவயோகியாக கடக லக்னத்திற்கு வர்றார். ஆதிபத்திய ரீதியில 7, 8ஆம் இடத்தை எடுத்துக்கொள்கிறார். இவர் 5லே அமர்ந்திருக்கிறார். அதாவது விருச்சகமனையில அவர் 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். 5, 9ல் அமர்ந்த சனி பாக்கியத்தை தடை பண்ணுவார். வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கிறத அதிர்ஷ்டங்களை நஷ்டம் பண்ணுவார். சக வயது இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் லேட்டா கொடுப்பார். ஆனால் இந்த சனியோடு குரு செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். யோகம் குரு செவ்வாய் தொடர்பு கொள்ளும் போது ஜாதகர் எங்கோ ஒரு இடத்தில் பிறந்து ஏதோ ஒரு இடத்தில் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவார், கௌரவத்தை பெறுவார், பெயர் புகழ் அங்கீகாரத்தை பெறுவார். குரு செவ்வாய் இருக்கும்போது இந்த தடைகள் எல்லாம் தகசம் பண்ணுது. சனி குரு செவ்வாய் தொடர்பை வெற்றி 5, 9ல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜாதகருக்கு வெற்றி. எத்தனை காலங்கள் ஆனாலும் ஜாதகருக்கு 5, 9ல் அமர்ந்த அவயோகியால் யோகம் கிடைக்குது. வேறு விதமான புது வாழ்க்கை கிடைத்து புது வாழ்க்கையினால் யோகம் உண்டு. சிம்ம லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. லக்னத்திற்கு அவயோகி சூரியனுடைய பண்பும் அதேதான். தலைமை தாங்குவது, பிறருக்காக செயல்படுவது, ஒரு ராஜ்யத்தை ஆளுமை செய்வது, நேரெதிரான பண்புகள், அடிமைத்தனத்தையும் எதையும் சகித்து கொண்டு வாழ்தலையும் சனி பகவான் கொண்டுள்ளது. அப்ப இந்த சனியே முழு காரக முரண்பட்ட கிரகம். அப்ப சனி முழு அவயோகியாக கடகத்திற்கு வரார். ஆதிபத்திய ரீதியில் 6, 7ஆம் இடத்தையும் ஆளுமை செய்கிறார். இந்த சனி பகவான் 5ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்துல இருக்கிறார் பிரச்சனை. ஜாதகருக்கு எதுவுமே எளிதில் கிடைக்கிறது இல்ல. சிம்ம லக்னக்காரருக்கு 5, 9ல தனித்து மட்டும் சனி இருந்தார்னா வாழ்க்கையில் அவ்வளவு துன்பங்களையும் அவ்வளவு கஷ்டங்களையும் அனுபவித்தே பலன் கிடைக்கும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். ஆனா இந்த காம்பினேஷன்ல குரு செவ்வாய் இருக்கிறார்கள். நன்மை, யோகம், அதிர்ஷ்டம். இந்த குருவும் செவ்வாயும் தொடர்பு கொண்ட சனி பகவான் 5, 9ல் சிம்மத்திற்கு இருந்தால் ஜாதகரை வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து பணம் பொருளாதாரத்தை கொடுக்கும், இடநிலவளங்களை கொடுக்கும், சொத்து சுகங்களை கொடுக்கும், தான தர்ம சிந்தனைகளை கொடுக்கும், பயணங்களினாலும் வெற்றி கொடுக்கும். அதற்கு அந்த குரு செவ்வாயினுடைய தொடர்பு சிம்ம லக்னத்திற்கு அத்தியாவசியம், முக்கியம். கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. ஆதிபத்திய ரீதியில கன்னி என்பது புதனுடைய காரகம். நிலைத்து பொறுமையாக செயல்களை செய்வது. நேரெதிராக செவ்வாயினுடைய பண்புகள் வேகம், துடிப்பு, உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய திறனை கொண்ட செவ்வாய் முழு அவயோகி. ஆதிபத்திய ரீதியில 3, 8க்கு அதிபதியான செவ்வாய் அவயோகி. இவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார், அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. அதுபோல பாக்கியம், ஒரு மனிதன் சக வயதுள்ள நபருக்கு கிடைக்கிறதெல்லாம் இந்த 9ஆம் இடம் கொடுக்குது. இப்ப தனித்து செவ்வாய் இருக்கிறார். 5லெல்லாம் செவ்வாய் உச்சம் பெற்று தனித்து இருந்தார்னா கன்னி லக்னத்திற்கு மிகப்பெரிய கஷ்டம். அதிர்ஷ்டங்களை முழுவதுமாக இழக்க செய்யும். பெரும் துன்பங்களை, மனதில் அதீதமான கஷ்டங்களை முற்பகுதியில கொடுக்கும். 9ஆம் இடமா படிதான். ஆனால் இந்த செவ்வாயோடு சனி சுக்கிரன் ஸ்தான வலுவை பெற்று தொடர்பு கொள்வாராயின் ஜாதகருக்கு இந்த செவ்வாய் யோகம் பண்ணி கொடுக்கிறார். வெறும் நிறைய பூமிகள் காரகத்தின் வாயிலாக பூர்வீகங்களால வெளியிடத்துல நிறைய பூமிகள், சொத்துக்கள், அடுத்த தலைமுறைக்கு தேவையான சகல விதமான பொருளாதாரத்தையும் ஜாதகரே சேர்த்து கொடுக்கிறார். யாரும் இல்ல, ஜாதகராவே யோசித்து பணம் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது. அதுபோல துலாம் லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. லக்ன அவயோகி. துலாம் என்பதும் சுக்கிரனுடைய காரகம், சிற்றின்ப காரகம், இயலிசை, நாடகங்கள், தான் மகிழ்ச்சி, பிறர் மகிழ்ச்சி. அதற்கு நேர் எகேசாத கிரகம் குரு. பொதுநல சிந்தையிலும் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்தல், தன்னை முதலில் தற்காக்காமல் பிறரை தற்காத்தல், பிறருக்கு போதனை போன்ற ஒரு ஆன்மீக தொண்டாற்றக்கூடிய கிரகமான குரு முழு அவயோகி. ஆதிபத்திய ரீதியிலும் 3, 6க்கு அதிபத்தியம் பெற்ற காரகங்களை பெற்று அவயோகமா வருது. இந்த குரு தனித்து இருக்கிறார் 5ஆம் இடத்துல. ரொம்ப கஷ்டம். ஜாதகர் ரொம்ப சிரமப்படுத்தி கொடுத்துரும். நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த தடைகளை கொடுக்கும், அல்லது ஆதாயம் இல்லாத நிலையை கொடுக்கும். இந்த 5, 9ஆம் இடத்துல இருக்கும்போது குரு பெரும் அதிர்ஷ்டத்தை தடை பண்றார், பாக்கியத்தை தடை பண்றார். பொதுவா குரு திரிகோணத்துல இருந்தா யோகம்னு சொல்லுவோம். துலாம் லக்னக்காரருக்கு திரிகோணத்துல இருக்கிறதா பெரும் கஷ்டம், பெரும் துன்பங்களை பெறுவார். ஆனா இந்த குருவோடு சனி புதன் யோகம். சனி புதன் இருக்கு பெரும் அதிர்ஷ்டம். ஜாதகர் வெளியிடங்களுக்கு சென்று வேறு இடமாற்றத்திற்கு பிறகு வாழ்க்கையிலே பெரும் யோகங்களை சந்திப்பார், பெரும் பணத்தை சந்திப்பார், குழந்தைகளினால் ஆதாயத்தை சந்திப்பார், தர்ம சிந்தனைகளால் பெயர் பெறுவார், பிறர் நன்கொடையின் மூலமாக பெயர் பெறுவார். கொடைவலாக ஜாதகரை மாற்றக்கூடிய அமைவு ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போ சனியினுடைய தொடர்போ புதனுடைய தொடர்போ 5, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு கிடைக்கும் பொழுது. விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லக்னம் செவ்வாயாக வருகிறது. வேகம், துடிப்பு எதையுமே உடனே செஞ்சு முடிச்சிடணும். அடுத்ததுதான் செயல்திறன் அப்படின்றது. இதற்கு எகேஷ் புதன் தான். பொறுமையும் நிதானமும் வியூகம் பகுத்து எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்ற தந்திர போக்கை கடைபிடிக்கக்கூடிய புதன் அவயோகி. காரக அவயோகி, லக்ன காரக அவயோகி. அதன் பிறகு ஆதிபத்திய அவயோகி. 8, 11ஆம் இடம் என்ற ஆதிபத்தியத்திற்கு அவயோகி. அஷ்டமத்தையும் நஷ்டத்தையும் இழப்பையும் சில வெளியில் சொல்ல முடியாத துயர சம்பவங்களையும் குறிக்கக்கூடிய இந்த 8க்கு ஆதிபத்தியம் பெற்று அதன் பிறகு அவயோகியாக வந்து விடுகிறார். இந்த புதனோடு தனித்து இந்த புதன் 5ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப சிரமம். நீசமா இருப்பார். நீசமா இருந்தாலுமே சிரமத்தை கொடுக்கிறார். 9ஆம் இடமான பாக்கியமானையில இருக்கிறார்.
கஷ்டம் சிரமத்தை கொடுக்கிறார், துன்பத்தை கொடுக்கிறார். ஜாதகருக்கு பாக்கியங்களை தடைப்படுறார். மனதில காதல் எண்ணத்தினால் வாழ்க்கையின் முற்பகுதியிலே அன்பினால் பிரச்சனைகளை கொடுக்கிறார். அதே இந்த புதனோடு குரு சந்திரன் ஸ்தான பலத்தை பெறும்பொழுது, குரு சந்திர ஸ்தான பலத்தை பெறும்பொழுது புதனினால் ஆதாயம் கிடைக்குது. ஜாதகர் பெரிய பிசினஸ் மேனா மாறுறார், அல்லது ஜாதகர் அறிவின் மூலியமாக பெயர் பெறார், கண்டுபிடிப்புகளின் மூலியமாக பெயர் பெறார், பூர்வீகம் இல்லாத வெளியிடத்துல கௌரவ பெயர் புகழ் அங்கீகாரத்தை பெற்று விடுகிறார். தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. தனுசு லக்னம் குரு லக்ன ஆதிபத்திய காரகம். இந்த குருவுக்கு குரு பொது சிந்தனைகள், தர்ம சிந்தனைகள், எல்லாரும் நல்லா இருக்கணும், தன்னிடம் இருப்பதை கூட பிறருக்கு கொடுக்கணும், மக்களுக்கான ஒரு தொண்டாற்ற வேண்டும் என்ற எண்ணம். அதிலிருந்து எகைன்ஸ்ட் மாறுபடுறது இயலிசை நாடகம், தன்னை மகிழ்ச்சி படுத்திக் கொள்ளுதல், தன்னிடம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை எஸ்டாப்ளிஷ் பண்றது சுக்கிரன் அவயோக காரகம். சுக்கிரன் தான் அவயோக காரகம். அந்த சுக்கிரன் 6, 11ஆம் இடம் என்று 2 அவயோக ஆதிபத்திய காரகங்களையும் கொண்டுள்ளார். அப்ப இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் முழுவதுமாக அவயோக கிரகம். இந்த சுக்கிரன் தனித்து 5ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா சிரமம், ஜாதகரை வாட்டி வதைக்கும். சுத்தமாக வாழ்க்கையில் எது கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. கடைசி வரைக்கும் போராட கூடிய நிலம். தனுசில் பிறந்தவருக்கு 5, 9 சுக்கிரன் இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் போராட்டத்தையும் சிரமத்தையும் எதுவுமே உடனே கிடைக்காம கஷ்டப்படுற சூழலை கொடுக்கும். குருவோட கேந்திரம் நல்லா இருந்தா போராடி ஜாதகர் வெற்றி பெறுவாங்க. அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது, தனித்து இருக்கக்கூடாது. இந்த சுக்கிரனோடு செவ்வாய் சூரியன் தொடர்பில் இருக்கும் பொழுது, இந்த சுக்கிரனோடு செவ்வாய் சூரியன் தொடர்பில் இருக்கும்போது ஜாதகருக்கு யோகம். சுக்கிரனுடைய காரக ஆதிபத்தியங்களினாலே யோகம். எந்த மாதிரி இருக்கும்? ஜாதகர் வேலையினால தண்ணீரை விடுவார், நல்ல வேலை, நல்ல அதிர்ஷ்டமான வேலை, பூர்வீகத்துல வேலை கிடைக்கலப்பா, வேற நாடு போன நல்லா செட்டில் ஆயிட்டார், அங்க போய் நல்ல ஜாப், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அங்கேயே பணம் பொருள்லாம் வாங்கி ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய சூழலை கொடுக்கும், இல்ல வேறு மாநிலங்கள்ல கொடுக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தணும் தனுசு லக்னத்திற்கு. சுக்கிரன் செவ்வாய் அல்லது சூரியனோட தொடர்பு. மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லக்ன பண்பு அதேதான், கடினமாக உழைப்பு, உழைத்து செயல்படுதல், உழைத்திறன் தான் அதிகமா உண்டு. இந்த கிரகத்திற்கு உழைக்காமல் பிறரை ஆளுமை செய்து பிறரின் மூலியமாக பலனை அனுபவித்து ஒரு ராஜ்யத்தை நடத்தக்கூடிய சூரியன் தான் முழு அவயோக கிரகம். தன் உழைப்பை நம்பாமல் பிறரை மேனேஜ் பண்ணி பிறரை ஆளுமை செய்து அந்த பலனினால் செயல்படுவது, தன் முழு உழைப்பினால் வாழ்க்கையை வாழ்வது, இந்த 2மே எகைன்ஸ்ட் காரகம். அப்ப சூரியன் அவயோகம். ஆதிபத்திய ரீதியிலும் 8ஆம் இடம் என்ற வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களை குறிக்கக்கூடிய சூரியன் காரகத்திற்கு ஆதிபத்தியம். இந்த சூரியன் தனித்து 5, 9 இருந்தா சிரமம். 5, 9ஆம் வீடுல இருந்தா ஜாதகர் வாழ்க்கையில் சகல விதமான பலன்களையும் தடை பண்ணி வாழ்க்கையில் எது கிடைத்தாலும், அது திறமை இருந்தாலும் வியூகம் இருந்தாலும் ஜாதகரால எதுவுமே பண்ண முடியாது. பெரிய பிரில்லியண்டான நபரா இருப்போர் கடைநிலையிலே கடைசி வரைக்கும் ஊழிய செய்ய வைக்கும், கடைநிலையிலே தன் பொருளாதார நிலையை வைக்கும், கடைநிலையிலே தன் புகழின் நிலையை வைக்கும், ஜாதகரை வருந்த செய்யும். அந்த சூரியன் 5, 9 அமர்ந்து சுக்கிர புதன் தொடர்பை பெறும்போது மேக்சிமம் நடக்கும் மகர லக்னக்காரருக்கு. சூரியன் எப்பொழுதுமே சுக்கிரன் புதனுடைய முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாக பயணப்படுவது. அப்போ மகரத்தில் பிறந்தவருக்கு சுக்கிர புதன் தொடர்போடு இந்த 5, 9ல சூரியன் இருந்து விட்டால் ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களிலே சென்று பெரும் அதிர்ஷ்டத்தையும் பெரும் கௌரவத்தையும் பெறுவார். பெரும் கௌரவத்தையும் பெறக்கூடிய நிலை இருக்கும்ன்றதா உறுதிப்படுத்துறோம். எதிர்பாராத பெரும் அதிர்ஷ்டங்களை வாழ்க்கையில் சந்திப்பார் சூரியனோடு சுக்கிர புதன் இருக்கும்போது. கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மறுபடியும் கும்பம் என்பதும் சனி பகவானுடைய காரகங்கள். தன் உழைப்பு, தன்னலம், தன்னை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நிலை சிந்தனைகள் உண்டு. தன்னை முதலில் தற்காத்துக் கொள்ளும், தன் குடும்பத்தை முதலில் தற்காத்துக் கொள்ளும். எதிரான காரகம் சந்திரன் தான். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும், எல்லாருக்கும் எல்லா பண்புகளையும் கொடுக்க வேண்டும். கொடுக்கலன்னா கூட அன்பினால் பிறரை சாதகப்படுத்துவது, அன்பினால் பிறருக்கு அன்பை கொடுப்பது. பணம் கொடுக்கவில்லை என்றாலும் ஆறுதலான 4 வார்த்தையை சொல்லக்கூடிய சேவை கிரகம் சந்திரன் முழு அவயோக காரகம். இந்த காரக லக்ன காரகத்திலிருந்து அந்த காரகம் முரண்படுகிறது. ஆதிபத்தியத்திலும் 6ஆம் இடம் என்ற அவயோகத்தை இந்த சந்திரன் பெற்றுள்ளார். இந்த சந்திரன் தனித்து 5ஆம் இடத்துல இருக்கிறதா ரொம்ப துன்பம். கும்ப லக்னத்துல பிறந்து ஜாதகர் ஜனனித்திருப்பது மிதுன ராசியாக இருந்தா பெரு சிக்கல், அதுபோல துலாம் ராசியா இருந்தாலும் பெரு சிக்கல். 5, 9ல இருந்தா ஜாதகர் நிறைய எமோஷனல் பிரேக்கப் ஆவார், மன ரீதியாக துன்பத்தை அனுபவிப்பார். அதுபோல வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்காமல் துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் இந்த சந்திரன் தனித்து 5, 9ல இருந்தா. ஆனா கூடுதலாக புதன் சுக்கிரன் தொடர்போடு இருக்கும்போது, புதன் சுக்கிரன் தொடர்போடு இந்த 5, 9ல இருக்கும்போது ஜாதகர் வேறு இடத்திற்கு பெயர்வார். வேலையினால் வேறு இடத்திற்கு மாற்றம், வேலையினால் வேறு இடத்திற்கு சென்று ஆதிபத்திய ரீதியிலே நலபலனையும் ஜாதகர் கௌரவ பெயர் புகழையும் பெறுவார், சொத்துக்கள் நிலபலங்களை பெறுவார். தன்னிலை இல்லாத நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை பெறக்கூடிய சூழலை ஜாதகருக்கு ஏற்படுத்தும். மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் குரு லக்ன காரகத்தை பெறுகிறார். பொதுநல சிந்தனை கொண்டவர், தன்னிடம் இருப்பதும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் எண்ணிலையிலும் மதிமயங்காத நிலையை கொண்ட குரு
இந்த குருக்கு சிற்றின்பங்களை பெரிதும் விரும்பக்கூடிய இயலிசை நாடகங்கள், தன்னை மகிழ்ச்சிப்படுத்த சூழ்நிலையிலும் தன் மகிழ்ச்சியை விட்டு கொடுக்காத சுக்கிரன் அவயோக காரகம். ஆதிபத்திய காரகத்திலும் 3 8ஆம் இடம் என்ற 2 முக்கிய மறைவு பாவத்தை கொண்டிருப்பதனால் சுக்கிரன் முழு அவயோகி. இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறது முழு அவயோகம், 9ஆம் இடத்துல இருக்கிறது முழு அவயோகம். மீனத்தில் பிறந்து 5 9 தனித்த சுக்கிரனாக இருந்தால் அவர் வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை அனுபவிப்பார். அவர் வாழ்க்கையில் எதுவுமே மகிழ்ச்சிகரமாக நடக்காது. அவயோக காலகட்டங்கள்ல எது சிறு சிறு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் வாழ்க்கையிலே நிலையான அதிர்ஷ்டம், நிலையான பாக்கியத்தை கொடுக்காம போயிடுது. ஆனா இந்த சுக்கிரனோடு சந்திர செவ்வாய் தொடர்பில் இருக்கும் பொழுது ஜாதகர் வெற்றி கொள்கிறார். ஜாதகருக்கு வெற்றி கிடைக்கிறது, ஜாதகருக்கு பெரும் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, ஜாதகரால் பெரும் ஆதாயம் பண்ண முடியுது. சமூகத்துல இந்த சுக்கிரனோடு சந்திர செவ்வாய் தொடர்பு கொண்டவர் பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல, வேறு நாடுகள்ல, வேறு தேசங்கள்ல அங்கெல்லாம் சென்று ஜாதகருக்கு நல்ல பொருளாதாரம் கிடைக்குது, சொத்துக்கள் கிடைக்குது, ப்ராப்பர்ட்டினால் ஆதாயம் பண்றார். அப்போ இந்த 12 லக்னத்திற்கும் இப்பொழுது பார்த்தோம், இந்த லக்ன அவயோகியான ஒரு கிரகம் 5 9 அமர்ந்தால், தனித்து அமர்ந்தால் பிரச்சனை. ஆனா நான் சொன்ன இந்த 2 கிரக தொடர்பில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகின்ற கிரகமே அந்த அவயோகிகள் தான். அந்த அவயோகிகள் வாழ்க்கையில் உங்களை பெருமிடத்திற்கு கொண்டு செல்ல போகிறார்கள். பெரும்பாலும் இந்த அவயோகிகள் நீங்கள் இருக்கும் இடத்தை மாற்றி பலன் செய்கிறார்கள். இருக்கும் இடத்திலிருந்து வேற நாட்டுக்கு அல்லது வேற மொழி பேசக்கூடிய இடத்துக்கு பயணப்படுத்தி அதன் பிறகு அங்கு பணம் பொருளாதாரத்தோடு உங்களை சிறந்த வாழ்க்கையில் வாழ செய்கிறார் என்பதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.